அதிகாலையில் எழக்கூடிய பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறக்குற வரைக்கும் 90% விஷயம் கர்மவினைக்கு உட்பட்டு தான் நடக்கும்னு சொன்னாலும் கூட 10% விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்க, அந்த செயலுக்கான விளைவை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீங்க. ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் 60,000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குன்னா அந்த 60,000 எண்ணங்களில் எந்த விஷயத்தை நீங்கள் விடாப்படியாக பிடிச்சு எந்த ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி நினச்சி அந்த விஷயம் நடக்கும்னு கற்பனை பண்ண உங்களுக்கு தெரியுதோ அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே தீரும். அது கர்மவினைக்கு உட்பட்டே நடக்கும். அப்போ நினச்ச விஷயம்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும்னா எதுக்கு ஜாதகம் பார்க்கணும், எதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும், தேவையே கிடையாது. அப்போ உண்மையானுமே உங்கள் வாழ்க்கையில் கர்மவினைக்கு உட்பட்டு கர்மவினை கரைச்சி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சே தருவீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ரகசியத்தை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து இந்த நொடியிலிருந்து வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. வணக்கம், நான் உங்களுடைய ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணமான வாழ்த்துக்கள். யாரெல்லாம் அதிசயம் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான அதிகாலையில் நேரமாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இருக்குதோ உங்கள் வாழ்க்கையில் மேஜிக்கான மெராக்கலான அற்புதமான பல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதிசயம் நிகழ்த்தக்கூடிய அதிகாலையில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உங்கள் கர்மவன கரையும் தெரிஞ்சுக்கலாங்க. அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய அதிகாலையில் யாரெல்லாம் எழுந்திருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கர்மவனை கரைஞ்சு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயத்தை அடைஞ்சே தருவீங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆற்றல் தளத்தினால் இயங்கிட்டு இருக்குது. இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சத்துக்கு தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சுகளை எப்படி கொடுத்துட்ருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பால்வெளின்னு சொல்லப்படக்கூடிய சுத்த வெளியிலிருந்து சூழ்ந்தெடுத்தக்கூடிய ஆற்றலும் சூரியன்லேருந்து விளக்கக்கூடிய ஆற்றலும் கிரகங்களை பொறுத்த ஒரு டிஸ்டன்ஸ் நின்னதுக்கு பிறகு கிரகங்கள் வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிடும். சுற்றும் பொழுது அந்த கிரகத்திலிருந்து மின்காந்த கதிர்வீச்சுகள் பிரபஞ்சம் முழுவதும் வெளிப்படும். அப்படிப்பட்ட மின்காந்த கதிர்வீச்சுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆற்றல் தளமாக இயங்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் ஒரு எண்ணமாக, ஆசையாக, கற்பனையாக, உணர்வாக, அதிர்வுகளாக போய் தான் பிரபஞ்சத்துக்கு அடித்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அப்போ ட்ரீம் உருவாகும், அதிலிருந்து தாட் பிறக்கும். ட்ரீம், தாட், இமேஜ், ஃபீலிங், ஃப்ரீக்குவென்சியாக மாறும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எண்ணமாக மாறி, எண்ணம் கற்பனையாக மாறி, கற்பனை ஒரு உணர்வுகளாக மாறி, உணர்வுகள் அதிர்வுகளாக மாறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு எண்ணத்தை விடாப்பிடியாக நினச்சிக்கிட்டு அந்த விஷயம் நடந்ததாக கற்பனை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அது உணர்வுபூர்வமாக உணர தெரியுதோ கட்டாயம் அந்த விஷயத்தை அடைஞ்சே தருவீங்க. அப்போ இந்த விஷயத்தை அடையிறதுக்கு ஒரு நேரம் வேணும் இல்லையா? அதுதான் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது 3 to 4:30 இல்லை 2 to 3 அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. 2:50 3:50 வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சு பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமியிலேருந்து ஒரு கதிர்வீச்சு வெளிப்படும். அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். இந்த பிரம்மானா நம்ம கடவுள்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம். பிரம்மம் அப்படிங்கிறது படைப்பும் படைப்பனும் வேறு வேறு கிடையாதுங்கிறத உணரக்கூடிய தருணம். இப்போ பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அர்த்தம்னா படைக்கக்கூடிய பொருளும் படைப்பும் உற்பத்தி ஆகக்கூடிய நேரம்னு அர்த்தம். உண்மையாலுமே மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாட்டை விட, கடவுள் வழிபாட்டை விட, தன்னை உணரக்கூடிய தவம், யோகத்தை விட பெரிய அளவில் காமத்தை கொண்டாடுறதுக்கு என்ன காரணம், காமத்தை விரும்புறதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஆணோ பெண்ணோ காரணம் கிடையாது. அந்த காமத்தில் ஈடுபடும் பொழுது எண்ணங்கள் அற்ற நிலை, மனம் அற்ற நிலை, நேரம் நின்று போயிடும். எண்ணங்களே இருக்காது, மனம் எதையுமே சிந்திக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் மனம் விரும்புறதுனால காமத்தை தேட மனுஷன் ஓடுறானே தவிர அங்கே ஆணோ பெண்ணோ காரணம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அங்கே மனமே செயல்படாது. மனம் எண்ணங்களற்ற தன்மையில் இருக்கும், மனமற்ற தன்மையில் இருக்கும். நேரம் நின்றும், நேரம் போகிறதே தெரியாது. அப்போ காமத்தில் மனசு ஈடுபடுறதுக்கான காரணம் ஆணோ பெண்ணோ காரணம் கிடையாது. மனதை பொறுத்த வரைக்கும் எண்ணங்களற்ற தன்மையில் மனம் நின்றுது. அந்த இடத்துல காலம் ஓடுறதில்ல, அங்கே நேரம் தெரியறதில்ல. அப்போ மனதை பொறுத்த வரைக்கும் எண்ணங்களற்ற தன்மையையும் காலம் நின்று போகிறதையும் மனம் விரும்புறதுனால தான் காமத்தை தேடி மனுஷன் ஓடுறான். இந்த நிலையை தனக்குள்ளே தானே அடையிறதுக்காக தான் தியானம்ங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் தன்னை உணரும் பொழுது அந்த பேரின்ப நிலையை அடையும் பொழுது அங்கே எண்ணம் இருக்காது, நேரம் இருக்காது, காலம் தெரியாது, காலம் நின்று போயிடும். இதை தான் பேரின்பம்னு சொல்கிறோம். இந்த காமத்தில் மனமற்ற நிலையை அடையிறதுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ தேவைப்படுதுன்னு மனுஷன் நினச்சிக்கிறான். ஆனால் சித்தர்களும் தவ புருஷர்களும் ஞானிகளும் தனக்குள்ள தன்னையே உணர்றதுக்காக
தியானம், தவம் இது மாதிரி விஷயத்தை கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையில் மனமற்ற நிலையையும் காலங்கள் கடந்த நிலையும் அடைஞ்சாங்க. மகா புருஷர்களும் ஞானிகளும் சித்தர்களும் பேரின்பம்னு சொல்லப்படக்கூடிய மனமற்ற தியான நிலையை அடையறதுக்காக தான் பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தினாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய உதயத்திற்கு முன், அதாவது 2:50 3:50 வரைக்கும் பரிபூர்ணத்துவத்தோட கதிர்வீச்சோட காஸ்மிக் கதிர்வீச்சு, அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் கதிர்வீச்செல்லாம் பூமிக்கு அதீதமான முறையில் கிடச்சிட்ருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் குறிப்பாக 2:50 மேலே 3:50 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா, கருத்தரிக்கக்கூடிய நேரம். ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு கருத்தரிச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்போ அந்த கருத்தரிக்கக்கூடிய தருணம்ங்கிறது மிக அற்புதமான ஒரு அதிசயத்தக்க தருணம். அது மாதிரி கரு உண்டாகக்கூடிய நேரம், அதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது காலையில் 2:50 3:50 வரைக்கும் சிறப்பாக 100% செயல்படும். அந்த 3:50 ஒரு 4:40 வரைக்கும் ஓரளவுக்கு 80% செயல்படும். அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விரும்பக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் காட்சிப்படுத்தி உணர தெரிஞ்சால் அந்த விஷயம் ஏன் 100% நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உண்மையான இந்த ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். உதாரணமாக ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஏரியில் போய் ஒரு கல்லை மட்டும் எடுத்து தூக்கி போடுங்க. அந்த கல் விழுகக்கூடிய சத்தம் உங்கள் காதுக்கு தெளிவாக கேட்கும். அதே மாதிரி இந்த கல் விழுந்த இடத்துலேருந்து அதிர்வலைகளாக அந்த நீர் பரவி விரியறதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய மனதை பொறுத்த வரைக்கும் அரை தூக்க நிலையில் மயக்க நிலையில் இருக்கிறனால ஆல்ஃபா மைண்டில் உங்கள் மனம் செயல்பட்டு இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம், காட்சிப்படுத்த பார்க்கக்கூடிய விஷயம், உணரக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சத்தில் போய் அதிர்வுகளை அடித்து உங்களுக்கு கண்டிப்பாக 100% கிடைச்சே தீரும். காட்சிப்படுத்தி பாருங்கள், உங்கள் முன் தோன்றும். கற்பனை இல்லாத மனிதன் சிறகுகள் அற்றவன். தாம்பத்திய வாழ்க்கையில் கரு உண்டாகக்கூடிய தருணம் எப்படி ஒரு மெராக்கலான ஒரு அற்புதமான தருணமோ, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்தமாக இருக்கக்கூடிய 2:50 4:30 மணிக்குள்ளே யாரெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வெறுமையில் உங்களை ஆழ்த்தி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயம் கிடைச்சதா கற்பனை பண்ணி உணர தெரியுதோ அந்த விஷயம் 100% பிரபஞ்சம் கொடுத்தே தரும். உங்கள் கர்மவினைக்கு உட்பட்டு தான் இத்தனை விஷயம் நடக்குங்கிறதுனால இதை தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு கர்மனை ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும். உங்கள் கர்மவினை நல்லபடியாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற அமைப்பு இருந்தால் தான் கர்மவினை இடம் கொடுத்தா மட்டும்தான் இது மாதிரி அதிகாலையில் எழுந்திரிச்சு உங்கள் வாழ்க்கையில் நினச்ச விஷயத்தை காட்சிப்படுத்தி உணர்ந்து அந்த விஷயத்தை அடைய முடியும்னு புரிஞ்சுக்குங்க. யாருக்கெல்லாம் கர்மவினை நல்லா இருக்குதோ அவங்க மட்டும்தான் இந்த வீடியோவை பார்த்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்குங்க. உங்கள் கர்மவினை சரியில்லைன்னா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எள்ளி நகையாடிட்டு எங்களை கடந்து போயிட்டே இருப்பீங்க. உண்மையாலுமே கர்மவினை சிறப்பாக இருந்தால் மட்டும்தான், கர்மவினை இடம் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தொடர்ச்சியாக 48 நாள் இடைவிடாமல் செய்ய முடியும். இந்த 48 நாள் ஒரு மண்டலங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இந்த 3 கூட்டி பார்த்தீங்கன்னா 48 வரும். 48 நாள் யார் ஒருத்தர் கரெக்டாக காலையில் ஒரு 2:50 4:30 மணிக்குள்ளே குளிச்சுட்டு இந்த 4:30 மணிக்கு மேலே கூட தியானம்லாம் நீங்கள் பண்ண முடியாது, தியானத்தில் இருக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தியானத்தை நம்ம யாரும் பண்ண முடியாது. தியானம்ங்கிறது ஒரு அமைதி நிலை, அது உங்களுக்குள்ள இயல்பாகவே இருக்குது. நம்ம தாயோட வயிற்றில் கருவாக இருக்கும் பொழுதுலேருந்து அந்த அமைதி நம்மளுக்குள்ள தான் இருக்குது. அந்த அமைதியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதுமானது. டெய்லி ஒரு 10 நிமிஷம் கண்ணு மூடி அமைதியாக நீங்கள் உட்காந்திங்கனாவே கொஞ்ச நாள் கழித்து அந்த அமைதியான இருப்பு நிலை உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் இரவு தூங்கும் பொழுது ஆர்ப்பரிக்கக்கூடிய மனம் அமைதியாகிருதா இல்லைங்களா? அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 48 நாள் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்திரிச்சு நல்ல முறையில் நல்லா குளிச்சுட்டு, அது இயற்கையான குளிர்ந்த நீராக தான் இருக்கணுமே தவிர சுடுதண்ணி வச்சு குளிக்கக்கூடாது. அப்படி குளிச்சுட்டு 10 நிமிடம் கண்ணு மூடி உட்காந்து சாட்சி பொருளாக இருந்து நடக்கக்கூடிய விஷயத்தை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு சில காலங்கள் கழிச்சு, 1 மாதமாக 2 மாதமாக கழிச்சு எண்ணங்களற்ற நிலைமைக்கு உங்கள் மனசு வந்துடும். ஒன்றுமற்ற நிலையிலிருந்து ஒன்றுமற்ற தன்மையில் இருந்தால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கிடச்சிருக்கு. இங்கே ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருக்கோம், காரை கண்டுபிடிச்சிருக்கோம், கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், செல்ஃபோனை கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் பூமியில் இல்லாத பொருளா? இதெல்லாம் மனிதனோட மனதில் இருந்தால் உருவாச்சு. ஒன்றுமற்ற தன்மையில் இருந்தால் உலகத்தில் எல்லா விஷயம் உற்பத்தி ஆகும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக 10 நாள் 20 நாள் அமைதியாக உட்காந்து உங்கள் மனது வெறுமையாகும் பொழுது, எண்ணங்களற்ற தன்மை காலம் கடந்த நிலையில் உங்கள் மனசு இருக்கும் பொழுது நீங்கள் ஆசைப்படக்கூடிய விரும்பக்கூடிய அத்தனை விஷயத்தையும் பிரபஞ்சத்தை கண்டிப்பாக நடத்தி கொடுத்தே தரும். அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய அதீதமான கதிர்வீச்சாக இருக்கக்கூடிய காஸ்மிக் கதிர்வீச்சு, அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட், இந்த கதிர்வீச்சுக்கெல்லாம் அதீதமான முறையில் பூமிக்கு கிடச்சி பூமியிலிருந்து மேலெரும்பி போயிட்டுருக்கும். அந்த நேரத்தில் உங்களோட எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் காட்சிப்படுத்தி பார்த்து
கற்பனை பண்ணி உணர தெரிஞ்சா சுவாசத்தின் வழியே வெளியே போய் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயம் பிரபஞ்சத்தில் அடித்து உங்கள் வாழ்க்கையில் திரும்பி கிடச்சிரும். அப்போ பூமியில் ஒன்றுமற்ற தன்மைங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் வெறுமையாக பூமி இருக்கும் பொழுது, ஆர்ப்பரிக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அளவுக்கு அதிகமான எண்ண அலைகள் மேலெழும்பி போகாது. இதே 6 மணிக்கு பிறகு ஆர்ப்பரிக்கக்கூடிய இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களோட எண்ண அலைகள் மேலெழும்பி போகும் பொழுது உங்களோட எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நிறைவேறாது. அப்போ பூமியில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த கதிர்வீச்சுகள் மேலெழும்பி போகக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் மனதும் வெறுமையில் ஒன்றுமற்ற தன்மையிலிருந்து ஆசைப்பட்டுச்சுன்னா, உதாரணமாக ஒரு அற்புதமான விளை நிலத்தில் ஒரே ஒரு செடியோ அல்லது மரத்தையோ நடுறீங்க, அங்கே களை இல்லை, புல் பூண்டு இல்லை அப்படின்னா அந்த செடியை பொறுத்த வரைக்கும், அந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக சீக்கிரம் வளர்ந்துடும். அதுக்கு உரத்தை மட்டும் போட்டு பாதுகாத்தா போதும். அதே மாதிரி அற்புதமான விளை நிலமாக இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் மனசில் ஒன்றுமற்ற தன்மையிலிருந்து வெறுமையிலிருந்து ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை உங்களால் காட்சிப்படுத்தி உணர தெரிஞ்சால் அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சத்தில் சுவாசத்தின் வழியாக போய் அதிர்வுல அடித்து நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் 100% உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சே தரும். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தின் வழியாக தான் பிரபஞ்சத்தில் போய் அதிர்வுல அடித்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுனால அதிசயத்தக்க அற்புதமான மாயாஜலம் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் யாரெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கற்பனை பண்ணி காட்சிப்படுத்தி கண்ணை மூடி உணர முடியுதோ, உங்கள் வாழ்க்கையில் அந்த விஷயம் ஆல்ஃபா மைண்டு மூலயமா 100% நடந்தே தீருங்க. நினச்ச விஷயம் நடக்க போகுது. கற்பனை பண்ண அத்தனை விஷயம் அடைய போகிறீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில சந்திக்கலாங்க. வணக்கங்க.